ரோஷினி எதுக்கு அழுற? ஒழுங்கா அழாம வா, வீட்டுக்கு வா. அம்மா உனக்கு வீட்டில் வச்சு எல்லாமே வாங்கி தரேன். ஸ்விக்கியில் சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி தரேன். எதுவுமே அத்தைகிட்ட கேட்கக்கூடாது. ஒழுங்கா வீட்டுக்கு வா, அவ்வளோதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அழுதேன்னு வச்சுக்கேன், செவில்ல 2 போடு போட்டுருவேன். அம்மா பீட்சா வேணும்மா, வாங்கிட்டாமா. அதான் வீட்டுக்கு வா, வாங்கி தரேன்னு சொல்கிறேன். அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம்? வா, காலையில் வாங்கி தரேன். இப்போ நைட் ஆயிடுச்சு, வாங்கலாம் முடியாது. காலையில் அம்மா ஆர்டர் பண்ணுறேன், வீட்டுக்கே வரும், சாப்பிடு. எம்எல்ஏ வீட்டுக்கு கிளம்புவோமா இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கவா? வீட்டுக்கே கிளம்புவோம் அண்ணி. இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம்? பிள்ளைங்க தான் அதை வேணும் இதை வேணும்னு கேட்டுட்டு இருக்குங்க. வாங்க வீட்டுக்கே கிளம்புவோம். எரிச்சலாக இருக்கு, ஏன் தான் வந்தோன்னு இருக்கு. எம்மா எம்மா, வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஏதாச்சும் ஒன்று மட்டும் வாங்கிட்டாமா திங்கிறதுக்கு. எனக்கு மட்டும் வாங்கிட்டாமா. ஒழுங்கா வாயை மூடிட்டு வா, இல்லை தொடப்பக்கட்டை பிஞ்சிரும். அப்பா ஒரு வழியா திருவிழாவுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சரி நீ, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வரோம். ரோஷினி, ஹாசினி எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. மணி 3:30 ஆகுது. வாங்க நம்ம வீட்டில் போய் தூங்கலாம். ஏன் மல்லி? வாங்க, அங்கே அத்தை தூங்கிட்டு தானே இருப்பாங்க. இங்கே வாங்க, எல்லாரும் நம்ம போய் தூங்கலாம். இல்லை நீ வேணாம், நீங்கள் போய் தூங்க. நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் போய் தூங்கிக்கிறோம், நீங்களே போய் தூங்கிக்கோங்க. இல்லை நீ இப்படி பேசுகிறா, அதுக்குள்ளே இவ்வளோ கோவம் வந்துருச்சு. அவள் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கலன்னு. அவள் பிள்ளைக்கு அவள் தான் வாங்கி கொடுக்கணும், நம்மளாம் வாங்கி தர முடியும்? நம்ம கூட்டு தான் போவாங்க, கூட்டு போகிற ஆளுங்க. வாங்கி தரலன்னு கோவம் பிடிச்சா கோவம் பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான். நமக்கு என்ன? ஒரு தூக்கம் கூட நிம்மதியா தூங்க முடியல இந்த வீட்டில். எங்கே தான் போவீங்களோ நைட் நேரத்துலலாம். மணி எத்தனை? 3:30 ஆகுது. இப்போ எங்கே போயிட்டு வர இந்த நேரத்தில்? சும்மா ஆட்டிக்கிட்டு இருக்குது. இல்லைங்க, மல்லி வந்திருந்தா, அவள் தான் திருவிழாவுக்கு கூப்பிட்டா, அதான் போனோம். சரி உள்ள போய் பாடு. அப்பா எப்படியோ சமாளிச்சு உள்ள வந்தாச்சு. வேற நாளைக்கு காலையில் அவளை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. நீ வேற அவங்க அம்மாட்ட வேற சொல்லிடுவா. அவங்க அம்மா வேற வருமே. அச்சோ போச்சு. சரி இப்போதைக்கு இதை பார்ப்போம், நம்ம தூங்குவோம். காலையில் பார்த்துக்கலாம் அதை. என்ன இங்கேயே படுத்துட்ட? இல்லைங்க, எனக்கு தூக்கமாக வருது, ஆனால் இங்கேயே படுத்துட்டேன். நீங்களும் படுத்துருங்க. உள்ள செல்வா படுத்துருக்காங்க, நம்ம 2 பேரும் இங்கேயே படுத்துக்கலாம். சரி சரி தூங்கும். இது இவர் மட்டமல்லாக படுத்துட்டாரு, நம்ம மேலே இடிச்சிருவார் போல. சரி பாடு போடணும், ஒரு 2 மணி நேரம் தானே. ஐயோ என்ன, ஒவ்வொரு மணி நேரத்துக்கு இங்கே ஒவ்வொரு இடத்துல படுத்துக்கிட்டு இருக்காரு இவர். விடிஞ்சிருச்சே, மணி 6 ஆயிடுச்சு, இன்னும் சமைக்கல, ஒன்றும் செய்யல. அச்சோ, இவர் வேற இப்படி தூங்கிட்டு இருக்காரு வேலைக்கு போகாம. அச்சோ, அவர் தூக்கத்தை நமக்கு எடுத்துட்டோமே. சரி எழுப்போம். பஸ் எப்படியும் 6 மணி. நம்ம ஊர் பஸ் எப்படியும் லேட்டாக தான் வரும். 6 மணின்னா 6:20 வர்றதுக்கு. சரி அதுக்குள்ளே இவரை எழுப்பி குளிச்சு கிளப்பி விட்டுருவோம். சாப்பாடு கேண்டீனில் சாப்பிட்டுக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு. என்னங்க மணி 6 ஆயிடுச்சு. என்னங்க மணி 6 ஆயிடுச்சுங்க. என்னதான் சொல்ற? ஆமாங்க, மணி 6 ஆயிடுச்சுங்க. எந்திரிங்க. அச்சோ, இதுக்கு தான் நான் அங்கே போகாத இங்கே போகாதன்னு சொல்றது. பார்த்தியா, இடையில கொஞ்ச நேரம் தான் நான் தூங்கலை, எப்படி தூங்கிட்டேன்னு பாரு. இல்லைன்னா கரெக்டாக 5:30க்கு எழுந்திரிச்சு வேலையை பார்த்துருவேன். வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுவேன். சரிங்க விடுங்க. காலையிலே திட்டாதீங்க. நீங்கள் சமைக்க வேற இல்லைங்க, இப்போதாங்க தூங்கி எழுந்திரிச்சு. நீங்கள் போய் கேண்டீனில் சாப்பிட்றீங்களா? நீங்கள் அன்னைக்கு கொடுத்த காசு 200 ரூபாய் என்கிட்ட இருக்குது, அதை வச்சுக்கிட்டு போய் கேண்டீனில் சாப்பிடுங்க இன்னைக்கு ஒரு நாளைக்குங்க. சரி நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். என்கிட்ட காசு இருக்கு, நீ அதை செலவுக்கு வச்சுக்கோ. சரி நான் கிளம்புறேன், குளிச்சுட்டு கிளம்புறேன். சரிங்க. ஏ ராணி, நான் கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன். இதோ வந்துட்டேங்க. போயிட்டு வாங்க. பாய் ராணி, நான் போயிட்டு வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. என்னம்மா மல்லி, எப்போ வந்தம்மா? நான் நேற்று காலையில் வந்தேனே. இன்னும் வேலை கிளம்பிட்டியாண்ணே? ஆமாம்மா கிளம்பிட்டேன். சரி மணி ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். சாயங்காலம் வந்து பேசலாம். பார்க்கவே முடியல. சரி நான் போயிட்டு வரேன். என்ன இப்படி ஓடுற? சாப்பாடு எடுத்துட்டு போல, ஒன்றும் எடுத்துட்டு போகாம இப்படி போறியே?
ஏன் சாப்பாடு செஞ்சு கொடுக்கலையா உன் பொண்டாட்டி? வேலைக்கு போகிற மனுஷனுக்கு சாப்பாடு கூட செஞ்சு கொடுக்க மாட்டாளா? டயர்டா இருக்குன்னு அவ தூங்கிட்டான். அவன் திருவிழாவுக்கு போயிருப்பான்னு நினைக்கேன். திருவிழாவுக்கு போயிட்டு வந்து தூங்கிட்டான். இப்போ ஒன்றும் இல்லை, நான் போய் கேண்டீனில் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, நீங்கள் இருங்க, சாயங்காலம் பார்ப்போம். சரிண்ணா நீ போயிட்டு வா. இவன் என்ன, அவன் பொண்டாட்டியை விட்டே கொடுக்க மாட்டான் போல, பொண்டாட்டி காசுனா இருப்பான் போல எப்பவும். எப்படியாச்சும் பிரிச்சு 2 வயதுக்குள்ள நல்லா சண்டையில் தொடணும், அதான் நம்மளோட வேலையே. பிள்ளைக்கு ஒரு பீட்சா, ஒரு பானிபூரி கூட வாங்கி தர மாட்டேன்ட்டா. பீட்சா ரொம்ப காசாக இருக்கும், வேண்டாம். ஒரு பானிபூரி எவ்வளோ இருக்கும், அது கூட வாங்கி தர மாட்டேன்ட்டா. பாரு உனக்கு என்ன செய்யறேன்னு. சரி நம்ம போய் செல்வா நான் பார்த்துட்டு வர்றோம். ஹாஸ்னி, எங்கே போகிற? மணி 7 தான் ஆகுது. எங்கே போகிற இந்த டைமில்? மாமா வீட்டுக்கு போகிறேம்மா, அத்தை வீட்டுக்கு போகிறேன். அத்தை கூப்பிட்டாங்க, அதான் போய் போகிறேன். ஏன் அங்கெல்லாம் போகிறேன்? அங்கெல்லாம் போகக்கூடாது, நீ வீட்டுக்கு வா. ஏன் நான் போகக்கூடாது? நான் அப்படி தான் போவேன். நான் போகிறேன், நீ போ, வீட்டுக்கு போ. நீ வேணா வீட்டுக்கு போ. நீ எனக்கு என் பேச்சை கேட்ட? அடங்கா பிடாரி மாதிரி தானே அலைவ. சரி, ரோஸ் நீ எங்க என்ன பண்ணுறா? நீ இவ்வளோ நேரம் உள்ளே தானே இருந்த, நீ பார்க்கலையா? ரோஸ் நீ என் பக்கத்தில் தான் இருந்தால, தூங்கிட்டு தானே இருந்தா. அப்புறம் என்ன? போ, ரோஸ் நீ உள்ளே தான் இருக்கான். நல்லா பதில் வாய் பேசிட்டாலே இது. போ போய் தொலை. யார்டா அந்த ஃபிகரு? செம்மையா இருக்கே. என்னம்மா ஹாஸ்னி வெளியவே நின்றுட்டு இருக்கா? உள்ளவா. ஐயோ அம்மா. டேய், அது ஹாஸ்னிடா, உங்க அத்தை பொண்ணுடா, மல்லி பொண்ணுடா. ஹாஸ்னியா? ஐயோ, இப்போ நான் பார்க்குறேன். எவ்வளோ நாளாச்சு பார்த்து. எவ்வளோ பெரிய பொண்ணா இருக்க ஹாஸ்னி. சின்ன பிள்ளையில பார்த்தது. அப்பா, ரொம்ப வளர்ந்துட்டா ஹாஸ்னி. என்ன படிக்கிற? நான் 11th எக்ஸாம் எழுதியிருக்கேன் செல்வா. ஆமா, நீ என்ன படிக்கிற செல்வா? நான் காலேஜ் 2nd இயர் படிக்கிறேன். உள்ள வாமா, எதுக்கு வெளியவே நின்றுட்டு இருக்க? அவன் கடைக்கு போலான்னு வெளியே வந்தா அப்படியே நின்றுட்டு இருக்கா. உள்ள வாங்க, 2 பேரும் உள்ள வாங்க. நான் போய் கடைக்கு போயிட்டு வரேன். டே, காசு போட்டுறா, பேசிட்டு இருங்க.